Okay. So last session la நம்ம என்ன பார்த்தோம் Kubernetes services and the services உடைய hands on தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். What are the services we have? First வந்து node port, cluster IP, and then third load balancer. என்னுடைய formulas நாம பார்த்திருக்கோம். When we create cluster IP மட்டும் தான் create ஆகும். When we create node port plus cluster IP create ஆகும். load balancer create பண்றப்ப மூணு பேருமே create ஆயிடுவாங்க. எப்படி நீங்க அங்க மூணு deployment, replica, daemon பாத்தீங்களோ அந்த மாதிரி தான் இந்த மூணு பேரும். பட் இந்த மூணு சர்வீசஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாட் எப்படி அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். லைக் அதுதான் நம்ம இன்னைக்கு ஹேண்ட்ஸ் ஆன்ல பண்ண போறோம். அந்த கிளஸ்டர் நான் ரெடியா வச்சிருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஃப்ளோ இருக்கும் ஆல்ரெடி நீங்க பார்த்த அதே டயக்ராம லெட் அஸ் ரிவைஸ் ஒன்ஸ். சோ இதுதான் என்னோட கிளஸ்டர். இந்த கிளஸ்டர்ல ஐ ஹேவ் செட் ஆஃப் பாட்ஸ். இது என்னோட பாட்ன்றதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்னோட பாட் இருக்கு, அந்த பாட்ல சம் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு ஏன் இப்படி நான் போடுறேன்னா எல்லாமே HTTP பாட்னு வச்சுக்கோங்களேன். கிளஸ்டருக்குள்ள ஒவ்வொரு சர்வருக்குள்ள பாட்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு ஃப்ளோ நம்ம பார்த்தோம் நேத்து. அந்த மாதிரி என்கிட்ட 3 பாட் இருக்கு. 3 பாட்டையுமே HTTP ஓடிட்டு இருக்கு. இந்த கிளஸ்டர்ல ஓடக்கூடிய இந்த பாட் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? நோட் போர்ட் தான் நம்ம கிளஸ்டர் எட்ஜ்ல கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ரிசோர்ஸ், லைக் ஒரு சர்வீஸ் என்னுடைய கிளஸ்டரோட எட்ஜ்ல இப்படி எனக்கு கிரியேட் ஆகுது. so that enter the cluster. So people can enter. people na avanga request and the node port cross panni varum. What is the range of node port? 30,000 la irundhu 32,767 varaikum அந்த ரேஞ்ச் குள்ள நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி இத ஒரு போர்ட்ட கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இங்க இருந்து node port to pod we cannot connect them directly. கனெக்ட் பண்ணலாம், பாசிபிலிட்டி இருக்கு. பட் the drawback is pods are dynamic in nature. Pods are not long lasting. அதை ephemeral அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய IP அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்காக தான் நம்ம இன்னொரு ரிசோர்ஸ் கொண்டு வர போறோம், லைக் சர்வீசஸ் யூஸ் பண்ண போறோம். வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போறோம்னா கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த கிளஸ்டர் ஐபி எப்படி என்னோட பாட் கூட கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்? வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் கிளஸ்டர் ஐபி? ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் ஐபியோட அட்வான்டேஜ் ஓகே, அது வந்து நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், லூஸ்லி கப்பிள்டு. உங்களுடைய கிளஸ்டர் ஐபி வந்து ஒரு பாட் கூட கனெக்ட் பண்றப்போ எந்த ஒரு பெரிய டிபெண்டன்சியும் எடுத்துக்காம சின்ன செலக்டர் அண்ட் லேபிள்ல கனெக்ட் பண்ண விடுறதுனால தட் இஸ் கிவிங் அ லூஸ்லி கப்பிள்டு கனெக்ஷன். ஓகே, அது தவிர இட் இஸ் கிவிங் யூ அ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் ஆஸ் வெல். உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ஐபியும் கொடுக்குது. ஸோ ஸ்டாட்டிக் ஐபி ஆர் ஃபிக்ஸட் ஐபி நீங்க எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து it acts as a internal load balancer அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். internal load balancer அது ஆக்ட் ஆகுது. இது எல்லாமே பேசிக்கா ஒரு கிளஸ்டர் ஐபியோட ஃபீச்சர்ஸ். அது நமக்கு அட்வான்டேஜாவும் இந்த இடத்துல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நோட் போர்ட் டு பாட் கிளஸ்டர் ஐபி நம்ம யூஸ் பண்றோம். இங்க மட்டும் கிடையாது. இஃப் ஐ ஹாவ் another செட் ஆஃப் பாட், அது டேட்டா பேஸா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ ஒரு செட் ஆஃப் பாட்ஸ் வந்து எனக்கு கிளஸ்டர் அதே கிளஸ்டர்ல ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா பாட் டு பாட் கம்யூனிகேஷன் நான் கொண்டு வர்றதுக்கும் யாரை யூஸ் பண்றது? சேம் கிளஸ்டர் ஐபி யூசிங் செலக்டர் அண்ட் லேபிள். மறுபடியும் அந்த ரெக்வெஸ்ட் என்னுடைய HTTP பாட் கொடுக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்னோட MySQL பாடோ ஏதோ ஒரு பாட்க்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்றதா இந்த இடத்துல பெனிஃபிட். இப்படிதான் நீங்க ஒரு ஃப்ளோவை பாத்தீங்க. இத இன்னும் நம்ம எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போறோன்றதுன்ற பார்ப்போம். So let us write the script. நம்ம ரிசோர்சஸ் இன்னைக்கு கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுத போறோம். அந்த ஸ்கிரிப்ட்ல சில விஷயங்கள் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. அதெல்லாம் என்னென்னன்றதை நான் அகைன் பிக்சர் போட்டு காமிக்கிறேன். ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் யுவர் கிளஸ்டர். இந்த கிளஸ்டருக்குள்ள உங்களுக்கு என்ன ரன் ஆயிட்டு இருக்குன்னா ஒரு பாட் ஒன்னு ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு பாட் which has கண்டெய்னர். அந்த பாட்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு HTTP பாட் ஓடிட்டு இருக்கு. இல்ல நீங்க அதே சிச்சுவேஷன்ல ஒரு என்ஜினிக்ஸ் வாட் எவர் நீங்க ஒரு MySQL பாட் வச்சிருக்கீங்களோ ஏதோ ஒரு பாட் கண்டெய்னர். கன்சிடர் திஸ் ஆஸ் யுவர் Kubernetes கிளஸ்டர். இது என்னோட பாட். இது என்னோட HTTP கண்டெய்னர். HTTP கண்டெய்னர் எந்த போர்ட் நம்பர்ல ஓட போகுது? 80 அப்படின்ற போர்ட் நம்பர்ல ரன் ஆகும். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு கண்டெய்னரையும் ஹோஸ்ட் பண்றேன் which is ஜென்கின்ஸோ இல்ல MySQL ஏதோ ஒரு கண்டெய்னரை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜினரி கிரைட்டீரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர்
80 ரன் ஆகுது. இந்த மாதிரி என்கிட்ட 2 கண்டெய்னரோட ஒரு பாட் ரன் ஆகுது. பட் 2 கண்டெய்னர் நம்ம ரேரா தான் போறோம். ஒரு பாடம் நீங்க அதுல ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். HTTPD மெயினா வச்சுக்கோங்க, ஜென்கின்ஸ் சும்மா ஆப்ஷனலா வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி என்கிட்ட 2 பாட் இருக்கு. இந்த பாட வெளியில இருந்து யூசர் இப்ப ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆப்வியஸா உங்களுக்கு அந்த ஃப்ளோ தெரியும். சோ இங்க இருந்து ஒரு யூசர் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து இந்த பாட ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாரு. சோ அந்த டைம்ல எந்த ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், லைக் எந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்றோம், we use நோட்போர்ட். நோட்போர்ட்ன்ற சர்வீஸை என்னுடைய கிளஸ்டர் லெவல்ல ஓபன் பண்றேன். ஏன் நம்ம இந்த கிளஸ்டர் லெவல்ல போடுறோம், நான் என்ன போர்ட் நம்பர் சொல்றேனோ அந்த போர்ட் நம்பர் எல்லா மெஷின்ஸ்லயுமே ஓபன் ஆயிடும். கரெக்டா? இந்த கிளஸ்டருக்குள்ள என்கிட்ட ஒரு 2 மெஷின்ஸ் ஒர்க்கர் நோடா இருக்குன்னா 2 மெஷின்லயுமே அந்த போர்ட் நம்பர் ஓபன் ஆயிடுன்றதுனால நம்ம அந்த கிளஸ்டர் லெவல்ல பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சோ ஃப்ரம் த கிளஸ்டர் ஐபி ஃப்ரம் த நோட் போர்ட் ரெக்வெஸ்ட் பாஸ் ஆகாது. சோ அதனால we use in betweenல கிளஸ்டர் ஐபியும் கொண்டு வரோம். இந்த கிளஸ்டர் ஐபிக்குள்ள என்ன இருக்கும், லைக் கிரியேட் பண்றப்போ எனக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கிடைக்கும், பிளஸ் வரக்கூடிய ரெக்வெஸ்ட என்னோட பாடுக்கு மூவ் பண்ணியே விடும். இதுதான் பேசிக் ஆக்டிவிட்டி அது பண்ண போறது. சோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளோ. இது என்னோட நோட் போர்ட். நோட் போர்ட்ன்றத நான் வந்து இப்போ 32,001 அப்படின்னு கொடுத்துட்டேன். என்ன நம்பர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். 32,001 நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி இது என்னோட கிளஸ்டர் ஐபி. கிளஸ்டர் ஐபிக்கு காமனா ஒரு ஸ்டாட்டிக் ஐபி ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்மளும் கொடுக்கலாம், இல்ல டிஃபால்ட்டா வரதே யூஸ் பண்ணலாம். நான் ஹேண்ட்ஸ் ஆன்ல காட்டுறேன் உங்களுக்கு. we use ஸ்டாட்டிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி இதுதான் ஜெனரலான ஃப்ளோ இல்லையா? இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எழுத பார்க்கலாம். I have a cluster. இந்த கிளஸ்டர் நான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ண கிளஸ்டர் கிடையாது, நான் புதுசா கிரியேட் பண்ண கிளஸ்டர் தான். சோ வேற பேட்ச்க்கு நான் எடுத்து யூஸ் பண்ண கிளஸ்டர் அது. ஓகேவா? அந்த கிளஸ்டர் போயிடுச்சு. சோ இப்போதைக்கு ஏதாவது என்னோட கிளஸ்டர்ல பாட்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். kubectl இப்போதைக்கு எந்த பாடுமே கிடையாது, ஒரு ஃப்ரெஷ்ஷான சர்வர் தான். இப்போ பை டிஃபால்ட் நீங்க ஆல்ரெடி டீமன் செட் எப்படி பாக்குறது, ரெப்ளிகா செட் எப்படி பாக்குறதுன்னு கமெண்ட்ஸ் தெரியும். kubectl கெட் ரெப்ளிகா டீமன் டிப்ளாய்மென்ட் பாத்தீங்க. அதே மாதிரி இப்போ என்னோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்குள்ள என்னென்ன சர்வீசஸ் டிஃபால்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்க நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சர்ல எது டிஃபால்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் சிம்பிளி கிவ் த கமெண்ட் kubectl கேட் நோட் போர்ட் கிளஸ்டர் ஐபின்னு கொடுக்க தேவையில்ல, காமனா சர்வீசஸ்னு போட்டாலே வந்துடும். kubectl கேட் சர்வீசஸ். என்ன சர்வீஸ் கொடுத்திருக்கான்? குபர்னெட்டிஸ்ன்ற பேர்ல டிஃபால்ட்டாவே ஒரு சர்வீஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன சர்வீஸ்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபி அப்படின்னு ஒரு சர்வீஸ் போயிட்டு இருக்கு. சோ இது இல்லாம உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்றதா இருந்தாதான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் தனித்தனியா கிரியேட் பண்ணலாம். சோ சர்வீசஸ்னும் கொடுக்கலாம், SVC அப்படின்னு கொடுக்கலாம், ஷார்ட் ஃபார்ம். இந்த கிளஸ்டர் ஐபி டிஃபால்ட்டா குபர்னெட்டிஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அங்க இப்ப தெரியுதா கிளஸ்டர் ஐபி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் தனியா? பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். ஆல்ரெடி நம்ம குபர்னெட்டிஸ் காம்போனன்ட்ஸ் என்னவா தான் ஓடிட்டு இருக்கு, ஸ்கெடியூலர், API கண்ட்ரோலர் எல்லாருமே வந்து என்ன போயிட்டு இருக்காங்க, பார்ட்ஸா தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் பேசிக்கிறதுக்கும் இந்த கிளஸ்டர் ஐபி தான் ஹெல்ப் பண்ணுது. புரியுதா? சோ அது டிஃபால்ட் ஒன். டிஃபால்ட் கிளஸ்டர் ஐபி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கனெக்டிங் ஆல் த இன்டர்னல் பார்ட்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்காக அது யூஸ் பண்ணிக்குது. ஓகே, சோ இதை தவிர நீங்க கிரியேட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியதுதான். SVCன்னு கொடுத்தாலும் அதே இதை கொடுக்கும். சரியா? சோ லெட் அஸ் கிரியேட். ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணுன்றதை நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நோட் போர்ட் கிரியேட் பண்ணுவோம். நோட் போர்ட்கான ஃபார்முலா யூனோ ஆல்ரெடி. நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி ரெண்டுமே கிரியேட் ஆகும். நீங்க கிளஸ்டர் ஐபி மட்டும் தனியா வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி கிளஸ்டர் ஐபி ஓட நோட் போர்ட்டும் சேர்ந்து வர மாதிரி தான் பண்ணுவாங்க. டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ ஸ்கிரிப்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. நீங்க கிரியேட் பண்ண போற
ரிசோர்ஸோட ஏபிஐ வெர்ஷன் இஸ் v1. v1னா நீங்க இந்த வெர்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க அபிஷியல் பேஜ்ல இருந்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் வெர்ஷன்ஸ் மாறுது அப்படின்னா அபிஷியல் பேஜ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த வெர்ஷனை மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். சோ அடுத்து நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா காமனா சர்வீஸ் கிரியேட் பண்ண போறேன். அது லோட் பேலன்சரா கிளஸ்டர் ஐபியா என்னன்றத நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ கைண்ட் இஸ் கம்மிங் அண்டர் லைக் சர்வீஸ்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அந்த சர்வீஸ்க்கு பேரு என்ன கொடுக்குறோம் அது எல்லாமே மெட்டா டேட்டால. மெட்டா டேட்டானா என்ன? டேட்டா அபவுட் தி டேட்டா. நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதனுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க அதுல கொடுப்பீங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் என்னுடைய சர்வீஸ்க்கான பேரு. நான் இப்ப கிரியேட் பண்ண போறது நோட் போர்ட். அதனால அதனுடைய ஸ்பெசிபிகேஷனுக்கு கீழே எந்த சர்வீஸ் கிரியேட் பண்ண போறனோ அந்த டைப்பை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நோட் போர்ட்டா கிளஸ்டர் ஐபியா நீங்க இதை சொல்லிக்கலாம். இங்க இப்போ இந்த இடத்துல கிளஸ்டர் ஐபி நான் டைப் பண்ணா கிளஸ்டர் ஐபி வந்துடும். ஸோ நோட் போர்ட்னா நோட் போர்ட் வந்துடும். லோட் பேலன்சர்னா லோட் பேலன்சர் வந்துடும். நோட் போர்ட் கிரியேட் பண்றேன். என் கேப்ஸ் பி கேப்ஸ் டைப் மென்ஷன் பண்றப்போ இந்த சின்டாக்ஸ்க்காக தான் நமக்கு அந்த ஹெல்ப்பே எடுத்துக்கிறோம். எதுக்காக விஷுவல் ஸ்டுடியோ வரோம்னா அந்த சின்டாக்ஸ்க்காக தான் வரும். அண்ட் இந்த இடத்துல செலக்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எதுக்காக அந்த இடத்துல செலக்டார்னு கொடுத்துருக்கோம்? நோட் போர்ட் செலக்டர் தேவைப்படுதா? நோட் போர்ட் கிரியேட் பண்றப்ப கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகும். சோ அந்த கிளஸ்டர் ஐபிக்கு ஒரு செலக்டார் லேபிள் தேவைப்படுது இல்லையா? அந்த செலக்டார் தான் இது. சோ செலக்டார் அண்ட் செலக்டாருக்கு கீழே எந்த கீ வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆப் டெவ் இல்ல நேம் மலர் ஏதோ ஒரு கீ வேல்யூ பேரை நீங்க கொடுத்துக்கலாம். அதுதான் இப்பொழுதைக்கு யாருக்கானது? கிளஸ்டர் ஐபியோட செலக்டார். இதே கீ பேரோட எந்த பாட் ஓடிட்டு இருக்கோ அது கூட அது கனெக்ட் பண்ணிக்கும். அவ்வளவுதான். அதை நம்ம லேபிள்னு மென்ஷன் பண்ணிருப்போம். சோ நீங்க கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணும்போது செலக்டார்னும் பாட கிரியேட் பண்ணும்போது லேபிள்னும் சொல்லியிருப்பீங்க. நீங்க ஏதாவது பாட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இதுல இல்ல. பாட் கிரியேட் பண்றப்போ அந்த இடத்துல லேபிள்னு கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அவ்வளவுதான். பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சோ இந்த இடத்துல நான் ஆப் டெவ்னே போட்டுக்கிறேன். ஆப்பிள் டெவ். அண்ட் ஃபைனலி நீங்க போர்ட்ஸ். இதுல நம்ம எதுவும் பாட் எல்லாம் கிரியேட் பண்ணல. அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல போர்ட்ஸ் வருது? இது என்ன போர்ட்? இப்ப நான் நோட் போர்ட் கிரியேட் பண்றேன். அந்த நோட் போர்ட் என்ன போர்ட் நம்பர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்றத மென்ஷன் பண்ணும் இல்லையா? சோ இந்த போர்ட்ஸ்ன்ற ஸ்பெசிபிகேஷனுக்கு கீழே நீங்க நிறைய போர்ட்ஸ் பத்தி சொல்ல போறீங்க. அதுல ஃபைனலி இந்த நோட் போர்ட்டை பாருங்க. எனக்கு இந்த நம்பர்ல நோட் போர்ட் எனக்கு ஓப்பன் ஆகணும்ன்றத சொல்றேன். இன்கேஸ் இதை நீங்க சொல்லலைனாலும் அதுவே ஒரு டிஃபால்ட் நம்பரை அந்த ரேஞ்ச்குள்ள ஓப்பன் பண்ணிடும். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் 32,001 எனக்கு ஓப்பன் பண்ணணும். தென் வாட் இஸ் மீன் பை திஸ் டார்கெட் போர்ட்? இல்ல, இது வந்து டார்கெட் போர்ட் நம்ம செட் பண்றதுதான். டார்கெட் போர்ட்னா என்னன்னா நம்ம பிக்சருக்கு வாங்க. என்கிட்ட ஒரு பாட் ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு பாட்குள்ள 2 கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. இன்கேஸ் 2 கண்டெய்னரா இருக்கட்டும் இல்ல ஒரு கண்டெய்னர் எத்தனை இருந்தாலும் எந்த கண்டெய்னரை நீங்க வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த கண்டெய்னர்? HTTPD. அதனுடைய போர்ட் என்ன? 80. அதுதான் நம்ம டார்கெட் போர்ட்ல கொடுப்போம். சோ இந்த இடத்துல நமக்கு நிறைய போர்ட் நம்பர்ஸ் இருக்கு. உங்களோட இது வந்து கண்டெய்னர் போர்ட். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டெய்னர் போர்ட். இது 80, இது 8080. அதுக்கு பதிலா இந்த இடத்துல ஒரு டார்கெட் போர்ட்ன்றது நம்ம செட் பண்ணணும். நான் எழுதிக்கிறேன். இது வந்து உங்களோட கண்டெய்னர் போர்ட். இல்ல இதே பார்த்து அந்த இடத்துல நான் எழுதல போர்ட் நம்பரை, பட் ஸ்டில் அதுதான் கண்டெய்னர் போர்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 80, இது 8080 அண்ட் இது பாத்தீங்கன்னா டார்கெட் போர்ட். டார்கெட் போர்ட் அண்ட் எஸ் இது வந்து நோட் போர்ட். போர்ட்ஸ் மட்டும் நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். இது என்னுடைய நோட் போர்ட்டோட நம்பர், இது என்னுடைய கண்டெய்னர் போர்ட்டோட நம்பர், டார்கெட் போர்ட். அதாவது இங்க நோட் போர்ட் வழியா அவங்க கிராஸ் பண்ணி ஸ்டாட்டிக் தட் இஸ் கிளஸ்டர் ஐபி மூலமா இந்த பாட ரீச் பண்ணும்போது கண்டிப்பா இந்த செலக்டருடைய லேபிள் தான் இது வச்சிருக்கோம். மேட்ச் பண்ணும்போது இந்த பாட்குள்ள எந்த கண்டெய்னரை நீ அக்சஸ் பண்ணுன்றத நான் டார்கெட் போர்ட்ல மென்ஷன் பண்ணணும். சோ உங்களுடைய டார்கெட் போர்ட்டும் உங்களோட கண்டெய்னர் போர்ட்டும் சேமாக இருக்கணும். நீங்க என்ன கண்டெய்னர்ல ரன் பண்றீங்களோ அந்த போர்ட் நம்பர் இங்க கொடுத்துருக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு 90 எல்லாம் கொடுக்க கூடாது. நம்ம கண்டெய்னர் எது வெளியில போகணுமோ அந்த போர்ட் நம்பரை நீங்க டார்கெட் போர்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க. இன்கேஸ் ஜென்கின்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 8080 கொடுக்கலாம். இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்கேன்? நானு 18 கொடுத்துருக்கேன். இல்ல வேற ஏதாவது என்ஜினிக்ஸ் என்ன ஓடுதோ அந்த நம்பர்ல அது உங்களுக்கு வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். அண்ட் வாட் இஸ் திஸ் போர்ட்? இது என்ன போர்ட்? போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணாலும் ஐபி அட்ரஸ் ஃபாலோ பண்ணி ஒரு போர்ட் நம்பர் வரும் தானே? அதேதான் இங்கேயும். இங்க உங்களோட ரெக்வெஸ்ட் நோட் போர்ட்டை கிராஸ் பண்ணுது. ரெக்வெஸ்ட் நோட் போர்ட்டுக்கு வருது. நோட் போர்ட்ல இருந்து எங்க போறோம்? கிளஸ்டர் ஐபிக்கு போறோம். கிளஸ்டர் ஐபில என்ன இருக்கு? ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. எனி ஹவ்
இந்த கிளஸ்டர் ஐபில இருந்து உங்க ரெக்வஸ்ட் வெளில போகணும்னா எப்படி போகும்? போர்ட் நம்பர் தான் போகணும். அதாவது இந்த இடத்துல ஒரு போர்ட் நம்பரை நீங்க ஓபன் பண்ணணும். போர்ட் நம்பரை ஓபன் பண்ணாதான் அந்த ரெக்வஸ்ட் வெளியில பாஸ் ஆகும். அது வெளியில போகும்போது எப்படி பாட்ஸை கண்டுபிடிக்கும்னா செலக்டர் லேபிள் வச்சு கண்டுபிடிக்கும். செலக்டர் லேபிள் தான் கொடுத்துருக்கோமே, அப்புறம் எதுக்கு போர்ட் நம்பர்னு கேட்டா உங்களுடைய ரெக்வஸ்ட் அங்க பாஸ் ஆகணும். செலக்டர் லேபிள்ன்றது ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான், ரெக்வஸ்ட் கொடுக்கறது கிடையாது. ரெக்வஸ்ட் போகிறதுக்கு போர்ட் நம்பரை நீங்க ஓபன் பண்றீங்க. சோ இந்த நம்பர் என்ன வேணா இருக்கலாம். நீங்க இந்த ஐபி அட்ரஸ் ஃபாலோட் பை என்ன போர்ட் நம்பர்னு சொல்றீங்களோ அந்த நம்பர் வழியா உங்களுடைய ரெக்வஸ்ட் உங்களுடைய ஃபார்டை ரீச் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல நீங்க போர்ட்னு மென்ஷன் பண்ண வேண்டியது. உங்களுடைய ஸ்கிரிப்ட்ல நீங்க இந்த 4 போர்ட்ஸை பத்தி சொல்லிருப்பீங்க. அதாவது நோட் போர்ட் 32,001 சொல்லிட்டேன். போர்ட்னு சொல்லி இந்த இடத்துல நான் 80 என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் 18 கொடுக்குறேன், இல்ல 19 ஓகே தான். ஓகே. அண்ட் ஃபைனலி என்னுடைய டார்கெட் போர்ட் யாரு? டார்கெட் போர்ட் இஸ் 18. இந்த டார்கெட் போர்ட்டும் உங்க கண்டெய்னருடைய போர்ட்டும் சேமா இருக்கணும். சோ அப்பதான் இந்த போர்ட் இந்த கண்டெய்னர் வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். புரியுதா? ஆன்லைன் இப்போ இங்க இருந்து ரெக்வெஸ்ட் வருது. உங்களுடைய டார்கெட் போர்ட்டான 80 ரீச் பண்ணுது. 80ல யார் இருக்காங்க? HTTP இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஃப்ளோ. ஆன்லைன் புரியுதா? எஸ் மேம். ஓகே, டன். சோ அந்த ஸ்கிரிப்டை இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். So I'm creating a node port create பண்றதுனால அதுவே ஒரு cluster IP create பண்ணிடும். cluster IP வழியா நம்மளுடைய paths ரீச் பண்றதுக்கான போர்ட்டை கொடுத்துட்டேன். அங்கிருந்து எந்த கண்டெய்னரை ரீச் பண்ணுன்ற டார்கெட் போர்ட்டிங் கொடுத்துட்டேன். அது ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான நோட் போர்ட். இதை நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஆர்டர் பெரிய விஷயம் இல்ல, நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. vi main.yaml இது ஆல்ரெடி வச்சிருந்த ஃபைல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு நான் இன்னும் பாட கிரியேட் பண்ணல. இப்போதைக்கு சர்வீஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். சோ main.yaml apply command kubectl apply -f main.yaml. இப்போ எனக்கு எத்தனை சர்வீசஸ் கிரியேட் ஆயிருக்குன்றத பாக்குறதுக்கு kubectl get services அந்த டிஃபால்ட்டா நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஓவர். அதுங்க எல்லாம் கம்யூனிகேட் பண்றதே அந்த கிளஸ்டர் ஐபி மூலமா தான். அதை நீங்க டெலீட் பண்ணிட கூடாது. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண சர்வீஸ் அண்ட் அது என்ன சர்வீஸ்? நோட் போர்ட்ன்ற சர்வீஸ். நோட் போர்ட் கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகும். நான் என்ன போர்ட் நம்பர் கேட்டேன்? 32,001 அப்படின்றது எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கிளஸ்டர் ஐபி எந்த போர்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்ணப்போ 18 போர்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்ணும். எல்லாருமே அவன் மென்ஷன் பண்ணியாச்சு. சோ இப்போ நான் ஒரு பாடையும் கிரியேட் பண்ண போறேன். இந்த கிளஸ்டர் ஐபிக்கு இந்த கிளஸ்டர் ஐபிக்கு நம்ம என்ன செலக்டர் கொடுத்தோமோ அந்த செலக்டருடைய லேபிளையே ஒரு பாட் வச்சிருந்ததுன்னா அது கூட இவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். சோ லெட் அஸ் see பாட் கிரியேஷன். நான் இந்த லேபிளை வச்சு ஒரு பாட் கிரியேட் பண்ண போறேன். சோ பாருங்க, யூசுவல் பாட் ஸ்கிரிப்ட் தான். எப்பவுமே பாடுக்கு நீங்க எழுதுற ஸ்கிரிப்ட் மாறவே மாறாது. ஒரே ஸ்கிரிப்ட் தான். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் மாத்தி மாத்தி கொடுப்பீங்க. சோ API வெர்ஷன் கைண்ட் பாட் தான் கிரியேட் பண்ண போறேன். only AC remote இருக்கணும். சுத்தம் வச்சு
கண்டுபிடிக்காது. ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ பாட் கிரியேஷன் அண்ட் மெட்டா டேட்டா கீழே வி ஹாவ் பாட்ஸ். பாடோட பேரு, என்னோட பாட் நேம் என்னன்னா ஜஸ்ட் நோட் போட் பாட்னே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்போ கிரியேட் பண்றதுனால அதுக்கு பேரு நோட் போட் பாட் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் லேபிள், உங்களோட பாடோட மெட்டா டேட்டால தான் இந்த பாடுக்கு என்ன லேபிள் கொடுக்குறீங்கன்றத சொல்லணும். நான் என்ன லேபிள் கொடுத்திருந்தேன் நோட் போட்டுக்கும் சாரி இது கொடுக்கல, நோட் போட்டுக்கு ஆப் டெவ்னு கொடுத்திருந்தேன். நான் அதையே என்னோட பாடுக்கும் கொடுக்குறேன். எந்த நேம் கொடுக்குறீங்களோ, நான் ஆல்ரெடி அதை கிரியேட் பண்ணிட்டதுனால இப்ப மாத்த முடியாது. So let me give the same app dev. மத்தபடி உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்வலா தான் இருக்கும். என்ன கண்டெய்னருக்கு ஓடணும், HTTP கண்டெய்னரா, இந்த HTTP கண்டெய்னரை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் நீங்க நோட் போட்டே கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த நோட் போட் எந்த கிளஸ்டர் ஐபி, என்ன போர்ட் நம்பர்ல வரணும், அண்ட் அதை போய் யாரை ரீச் பண்ண போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே தனித்தனியா கிரியேட் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஒரே நேரத்தையும் கிரியேட் பண்ணலாம். எது நோட் போட்டையும் பாடையும் அட் அ டைம்லயும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக நம்ம தனித்தனியா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு HTTP பாடி எக்ஸ்போஸ் ஆகணும்ன்ற மாதிரி தான் எங்க மென்ஷன் பண்ணிருந்தேன், போன ஸ்கிரிப்ட்ல நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். அதையும் நான் கரெக்டா கொடுக்கணும். சோ எனக்கு ஒரு HTTP பாட் 80 போர்ட் நம்பர்ல ஓட போகுது. இந்த 80 தான் நான் என்னன்னு கொடுத்திருந்தேங்க, டார்கெட் போர்ட்டா அந்த ஸ்கிரிப்ட்ல நான் கொடுத்திருந்தேன். கரெக்டா? ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நல்லாவே பாருங்க. இப்போ பாட கிரியேட் பண்ணலாம். சோ பாட கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே எனக்கு மேட்ச் ஆயிடுவாங்க. என்னென்ன கேட்டனோ அந்த ஃபார்மேட்ல எனக்கு அந்த ஃப்ளோ செட் ஆயிடும். ஸோ ஃபைனலி நீங்க ஐபி அட்ரஸ் ஹிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடு அவுட்புட் காட்டும். ஸோ லெட் மீ ரன் திஸ் ஸ்கிரிப்ட். apply pod create ஆயிடுச்சு. kubectl get pod. சோ ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. நோட் போட் பாட் நம்ம கிரியேட் பண்ணது which has one container. அந்த ஒரு கண்டெய்னருமே ரன்னிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. சக்சஸ். இப்போ நான் என்ன பண்ணலாம், எப்படி இதனுடைய அவுட்புட் நான் செக் பண்ணி பாக்குறது? இந்த கிளஸ்டருக்குள்ள எத்தனை ஒர்க்கர் நோட் இப்ப நான் வச்சிருக்கேன்னா 2 ஒர்க்கர் நோட். ஆஸ் யூஷுவல் 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. 2 ஒர்க்கர் நோடுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸும் இருக்கு. என்னோட क्वेश्चन, இப்ப இந்த பாட் எந்த ஒர்க்கர் நோட்ல கிரியேட் ஆயிருக்கு? வைட் கமெண்ட் போட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ நான் செக் பண்ணி பார்க்கிறேன். kubectl get pod -o widen போட்டனா எந்த சர்வர்ல கிரியேட் ஆயிருக்கு, என்னுடைய பாடோட ஐபி அட்ரஸ் என்ன, அது எந்த நோட்ல கிரியேட் ஆயிருக்குன்றத காட்டும். அப்ப இந்த நோடோடைய ஐபி அட்ரஸ் எடுத்து, சர்வருடைய ஐபி அட்ரஸ் எடுத்து நான் ஹிட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அதனுடைய அவுட்புட்டை காமிக்கணும். 03 அந்த ஐபி அட்ரஸ் எடுத்திருக்கேன். சோ ஹிட் ஃபாலோட் பை என்ன போர்ட் நம்பர்? நோ, 32,001 நோட் போர்ட்டோட நம்பர் 32,001 தான் நீங்க கொடுக்கணும். கொடுத்தனா அந்த ரெக்வஸ்ட் இப்ப எங்க பாஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஏன் வரல? ஏன் வரல? என்ன எரர் காட்டுது? This site can't be reached. Checking the connection, checking the proxy and firewall. என்ன error? இங்க proxy and firewall வந்ததுனாலே நமக்கு security group error தான். So firewall error தான். நீங்க அங்க என்ன ஓபன் பண்ணலன்றத போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் நீங்க உங்களுடைய கிளஸ்டருக்கு தான் 32,001 கொடுத்திருந்தீங்க. பட் அது எந்த லெவல்ல கிரியேட் ஆகும்? லைக் போர்ட் நம்பர் ஓபன் ஆகும்
இன்ஸ்டன்ஸ் லெவல்ல ஓபன் ஆகணும். என்னுடைய இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன செக்யூரிட்டி குரூப் நான் கொடுத்துருக்கேன்றதை நான் செக் பண்ணணும். ஸோ இன்ஸ்டன்ஸ் இதனோட செக்யூரிட்டி குரூப் நான் ஓபன் பண்றேன், செக் பண்றேன். என்னன்னு இருக்கு? எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், ஆல் டிராபிக்னு 2 இருக்கு, SSHன்னு 2 இருக்கு. SSHன்னு இருக்கு வித் IP version 4 and IP version 6. யாரு வேணாலும் வரலாம், SSH பண்ணலான்றத கொடுத்திருக்காங்க. பட் ஆல் டிராபிக்ல என்னன்னு கொடுத்திருக்கு? ஒரு ஸ்பெசிபிக் செக்யூரிட்டி குரூப்பை மட்டும் கொடுத்துருக்கு. எனி ஒன்ல அலோ பண்ணல. இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நான் செக்யூரிட்டி குரூப் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு எனக்கு என்ன தேவைன்னா 32,001ன்றதை நீ அலோ பண்ணணும். யார் வந்தாலும் நீ அலோ பண்ணணும் அந்த போர்ட் நம்பர் வழியா அவங்க போறதுக்கு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்ப போய் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அவுட்புட் காட்டும். கரெக்டா? இது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன் தான். உங்களுக்கு எப்பெல்லாம் ப்ராக்ஸி அண்ட் ஃபயர்வால் எரர் வந்தாலும் செக்யூரிட்டி குரூப் விஷயம் தான். அங்க போயிட்டு எந்த போர்ட் நம்பர் ஓபன் பண்ணணுமோ செக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணலாம். அந்த SSH யாரு, டிராபிக் யாருன்றதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன் செக்யூரிட்டி குரூப் பத்தி. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? என்னோட கிளஸ்டர்ல இருந்த ஒரு ஒர்க்கர் நோடோட IP அட்ரஸை எடுத்து நான் போர்ட் நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்த்திருக்கேன். இப்ப இதுக்கு பதிலா இன்னொரு மெஷின் இருக்கு இல்லையா, என்னுடைய ஒர்க்கர் நோட்லயே இன்னொரு ஒர்க்கர் நோட் இருக்குல்ல, அந்த ஒர்க்கர் நோடோட IP அட்ரஸ் எடுத்து 32,001 கொடுத்தா வருமா வராதா? ஆன்லைன் என்னுடைய பாட் எங்க ரன் ஆகுது? இந்த மெஷின்ல தான் என் பாட் ரன் ஆயிட்டு இருந்தது. அதனோட IP அட்ரஸ் நான் எடுத்தேன், அது ஓகே சக்சஸ். என்னோட கொஸ்டின், இன்னொரு மெஷினோட IP அட்ரஸ் போட்டு கொடுத்தாலும் வருமா? ரெப்ளிகா செட் யூஸ் பண்ணல, அதனால வராது. ஆன்லைன் ஒரு ஆன்சர் வராது. ஆன்லைன் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? ஆமா ஓகே ஓகே, டிரா ஆயிடுச்சு. அடுத்து ஆன்லைன் கொஸ்டின் புரிஞ்சுதா? யாருமே சொல்ல மாட்டீங்க. ஒரு நோட்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு நோட்ல தான், ஒரு நோடு இருந்தாலும் சாரி, ஒரே ஒரு நோட்ல ஒரே ஒரு பாட் ரன் ஆனாலும் என் கொஸ்டின் இப்ப இதுல இருந்து எனக்கு அவுட்புட் வராதான்றதுதான். கிளஸ்டர்ல இருந்து தானே பாக்குறீங்க. ஆன்லைன் இன்னும் யாருமே சொல்ல மாட்டீங்க. ஓகே, சோ செக் பண்ணி பாருங்க, வரும். இன்டர்னல் லோட் பேலன்சர் தான் அது. ஓகேவா? நீங்க ஒரே ஒரு IP ஒரே ஒரு ஒர்க்கர் நோட்ல பாட் வச்சிருந்தாலும் நீங்க உள்ள வர்றது கணக்கே இல்லைன்னு நான் சொன்னேன்ல நேத்து கிளாஸ்லயே. எந்த மெஷின் வழியா வந்தாலும் உங்க ரெக்வஸ்ட் கிளஸ்டர் ஐபிக்கு தான் போக போகுது. அந்த கிளஸ்டர் ஐபி தான் செலக்டர் லேபிள் மூலமா உங்களுடைய பாட ஐடென்டிஃபை பண்ணி அந்த அவுட்புட் எடுத்து கொடுக்குது. ஓகேவா? எந்த மெஷினா இருந்தாலும் யூல் கெட் த அவுட். ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். நம்ம இப்பதான் 6வது செஷன்ல தான் நீங்க இந்த பாடோட IP அவுட்புட்டையே பாக்குறீங்க. இது வரைக்கும் நீங்க பாடை எப்படி கிரியேட் பண்றது, பாட்னா என்ன, என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் எல்லாமே பார்த்து இன்னைக்குதான் என்னோட அவுட்புட்டே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதையும் இன்னும் நீங்க அடுத்த செஷன் இன்னும் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கம்ப்ளீட்டான ஒரு அப்ளிகேஷனை எப்படி டிப்ளாய் பண்றோன்றதை நீங்க பாப்பீங்க. ஓகே, சோ என்னோட நோட் போர்ட் அண்ட் கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணி நான் ஹிட் பண்ணிருக்கேன். இது இல்லாம வேற எந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்றோம்? வெறும் நீங்க கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்றதா இருந்தாலும் ஓகே தான். நோட் போர்ட் கிரியேட் பண்றதுக்கான அட்வான்டேஜ் எனக்கு லைக் நோட் போர்ட்டும் கிரியேட் ஆகும், பிளஸ் ஒரு கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகும். கிளஸ்டர் ஐபி மட்டும் தனியா கிரியேட் பண்ற சிச்சுவேஷன் எனக்கு எப்போ வரும்? பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷன் நீங்க வைக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு கிளஸ்டர் ஐபி தேவைப்படுது இல்லையா? அந்த கிளஸ்டர் ஐபிக்கு வேணா நான் தனியா ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு தனி கிளஸ்டர் ஐபியை கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி நோட் போர்ட் பண்ற ஸ்கிரிப்ட் இல்ல லோட் பேலன்சரோட ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி கிளஸ்டர் ஐபியோட ஸ்கிரிப்ட் பாக்குறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி குரூப்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இப்போ என்னோட
கிளஸ்டருக்குள்ள எத்தனை செக்யூரிட்டி குரூப் இருக்குன்ற ஃபர்ஸ்ட் எத்தனை மெஷின்ஸ் இருக்குன்னா 3 மெஷின் இருக்கு. ஒன்னு மாஸ்டர் மெஷின், இன்னொன்னு 2 ஒர்க்கர் மெஷின், 2 பேர் இருக்காங்க. இந்த 3 மெஷின்ஸையுமே நம்ம அக்சஸ் பண்றதுக்கு ஆப்வியஸா ஃபயர்வால் தேவை, செக்யூரிட்டி குரூப் ஒன்னு போடணும். எந்த செக்யூரிட்டி குரூப்புமே நம்ம கிரியேட் பண்ணல. யார் கிரியேட் பண்ணா செக்யூரிட்டி குரூப்லாம்? ஆன்லைன் யார் கிரியேட் பண்ணுவா? மெஷின்ஸ் யார் கிரியேட் பண்ணா? நம்ம கிரியேட் பண்ணல, காப்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. காப்ஸ் தானே உங்களுக்கு தேவையான நெட்வொர்க், அதுக்கு தேவையான செக்யூரிட்டி குரூப் எல்லாமே பண்ணது காப்ஸ் தான். சோ காப்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா, உங்களுடைய ஸ்லேவ் மெஷின்ல இப்ப நம்ம என்னென்ன செக்யூரிட்டி குரூப் பார்த்தோம்? SSH ஓபன் ஆயிருந்தது, கரெக்டா? SSH ஓபன் ஆயிருந்தது. அப்புறம் ஒரு 32,001 நான் ஓபன் பண்ணேன். அடுத்து ஒரு செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று இருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டரோட செக்யூரிட்டி குரூப் அண்ட் SG ஒர்க்கர். இந்த மாதிரி 2 மெஷின்ஸோட செக்யூரிட்டி குரூப் வச்சிருக்கு. சோர்ஸ் செக்யூரிட்டி குரூப் வச்சிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவங்க 3 பேரும் ஒரே கிளஸ்டர்ல இருக்கிறவங்க. இந்த 3 பேரோட செக்யூரிட்டி குரூப் இன்டர்னலாவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த செக்யூரிட்டி குரூப் இங்கேயும் இருக்கும், இப்படியும் இருக்கும். அது எனக்கு போட முடியல ஹைஃபன் இடையில. சோ இந்த செக்யூரிட்டி குரூப் இங்கேயும், இந்த செக்யூரிட்டி குரூப் இங்கேயும் 3 பேரும் கிளஸ்டர்ல இருக்கிறதுனால அந்த 3 பேருடைய சோர்ஸையும் தான் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க. ஓகேவா? இது இல்லாம எனக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால தான் 32,001. இல்ல நீங்க ஆல் TCP கொடுத்து anyone கொடுத்தாலும் அது கனெக்ட் ஆயிருக்கும். பட் டிஃபால்ட்டா இந்த 3 பேரும் தான் இன்டர்னலா கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு எரர் அடிக்கும். எரர்னா உங்களுடைய காப்ஸ் கிரியேட் பண்றப்ப ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு, உங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூ ஏதாவது, உங்களோட நெட்வொர்க்னா VPC சொல்றேன், உங்களோட VPCல ஏதாவது ரிசோர்ஸ் மிஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எரர் வராது, மேக்ஸிமம் வராது. பட் வந்துச்சுன்னா செக்யூரிட்டி குரூப் VPCல தான் உங்களுக்கு எரர் இருக்கு. ஓகே, சோ இதை யூஸ் பண்ணி நீங்க யாரையாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு क्वेश्चन, செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணி என்னால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? எப்படி பண்ணுவீங்க? ரூல்ஸ் நான் இப்ப டிஃபைன் பண்ணப்ப எனக்கு ரெஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப்ஷனே கிடைக்கல இல்லையா? ஆன்லைன் ஓகே, அது நான் அலோ பண்றதுக்கு தானே கொடுக்கும், கரெக்டா? நான் மை ஐபின்னு ஓபன் பண்ணேன்னா என்னோட ஐபி அட்ரஸ நான் அலோ பண்றேன், அங்க டினை பண்றதுக்கு ஆப்ஷனே காட்டலையே. அது அதுக்குதான் NACL செக்யூரிட்டி குரூப். NACL நான் சொன்னேன் இல்லையா, செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணி நீங்க ஃபயர்வால் போடுறீங்க, அதுல உங்களுக்கு டினை பர்மிஷன் கொடுக்க முடியாது. NACL நீங்க டினை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு டினை பண்ணணும், இவங்க இந்த ஐபி அட்ரஸ் ரீச் பண்ணாம டினை பண்ணணும். டினை உங்களுக்கு பண்ண முடியணும்னா NACL தான் போகணும், செக்யூரிட்டி குரூப்ல பண்ண முடியாது. இதுவும் ஒரு டிஃபரன்ஸ் தான். ஓகே, சோ எஸ். சோ இப்போ கிளஸ்டர் ஐபியோட கிரியேஷன் பார்க்கலாம். கிளஸ்டர் ஐபிக்கான ஸ்கிரிப்ட், கிளஸ்டர் ஐபிக்கான ஸ்கிரிப்ட் நீங்க சொல்ல முடியும், நீங்களே சொல்றீங்களா நோட் போட்ட பார்த்து? சரி, ஓகே, இதுலயே சொல்லுங்க. கிளஸ்டர் ஐபி எனக்கு ஒரு API வெர்ஷன் அண்ட் கைண்ட்ல சர்வீஸ் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். மெட்டா டேட்டா என்னுடைய சர்வீஸ்க்கு ஒரு நேம், நான் கிளஸ்டர் ஐபி தான் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ல என்ன டைப், நோட் போட்டா கிளஸ்டர் ஐபியா, அந்த ஸ்கிரிப்ட் ஒரு 2-3 டைம் நீங்க தனியாவே சும்மா எழுதி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நான் நோட் போட்டுக்க, அது வந்து வெளியில இருந்து வர ரெக்வெஸ்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு. இப்ப பாட் ஆக்சஸ் பண்றதுக்கு இடையில எனக்கு யார் தேவைப்படுவா? கிளஸ்டர் ஐபி. அதுக்காக நான் கிளஸ்டர் ஐபி தனியா கிரியேட் பண்ண போறேன். இப்போ அது வந்து நோட் போட்டோட சேர்ந்து வந்து ஒரு கிளஸ்டர் ஐபி. சோ இனிஷியல் கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ உள்ளுக்குள்ள பாடும் கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு கிளஸ்டர் ஐபி தேவைப்படுது. அதுக்காக நான் அந்த ரிசோர்ஸ்க்கு தனி ஸ்கிரிப்ட் எழுதுறேன். சோ கிளஸ்டர் ஐபி நான் கிரியேட் பண்ண போறேன். கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்றோம் அப்படின்னாலே போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணணும். சோ அது இங்க இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு செலக்டாரை நீங்க இங்கேயும் கொடுக்கலாம், மெட்டா டேட்டா கீழேயும் கொடுக்கலாம், எங்க கொடுத்தாலும் ஓகே தான். சோ ஆப் என்ஜினிக்ஸ் நான் அங்கேயே கொடுத்துருக்கேன். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, பார்த்து ஃபார்மேட்லயே இருக்கும். சோ செலக்டார், ஆப் என்ஜினிக்ஸ், ஆப் டிவ், எந்த நேம்ல வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, சோ லெட் மீ ரன் திஸ். இந்த கிளஸ்டர் ஐபி நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பாட நம்ம கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுதா இல்லையான்றத பார்க்கலாம். So just copying, creating.
சோ புதுசா ஒரு கிளஸ்டர் ஐபி. Okay. So kubectl get services தனியா ஒரு கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் பண்ணிருக்கோம் get services. So cluster IP service first நான் நோட் போர்ட் கிரியேட் பண்ணப்போ நோட் போர்ட் அண்ட் கிளஸ்டர் ஐபி. இப்போ நான் கிரியேட் பண்ணது வெறும் கிளஸ்டர் ஐபி. என்னோட ஐபி அட்ரஸ் என்ன கிளஸ்டருக்கு கிடைச்சிருக்க கூடியது 170. இந்த ஐபி அட்ரஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்க போறோம். சோ என்னோட ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஐபி அட்ரஸ் தான். இந்த ஐபி அட்ரஸ் ஃபாலோட் பை 80 அப்படின்ற நம்பர்ல தான் ரெக்வஸ்ட் இதுக்கு அப்புறம் நமக்கு பாஸ் ஆகும். சாரி, இந்த கிளஸ்டர் ஐபி கிடையாது, பார்ட் டு பார்ட் கம்யூனிகேஷனுக்காக நம்ம எடுத்த கிளஸ்டர் ஐபி. இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. பட் சம்ஹவ் இதுதான் உங்களுடைய கிளஸ்டர் ஐபி இப்போதைக்கு.
சோ நான் என்ன பண்ண போறேன்னா புதுசா ஒரு பாட் கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி என்கிட்ட என்ன பாட் இருக்கு, kubectl get pods ஒரு பாட் இருக்கு. அதுக்குள்ள என்ன கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு, ஒரு httpd பாட். இப்போ ஒரு பாட் இன்னொரு பாட கனெக்ட் பண்ணணும் இல்ல ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா இடையில இந்த கிளஸ்டர் ஐபி யூஸ் ஆகுதுன்னு தெரியும். லெட் மீ கிரியேட் another பாட். அந்த பாட்ல நான் என்ன கொடுத்துருக்கணும், இப்போ ஆல்ரெடி நான் என்ன கிரியேட் பண்ணிட்டேன்னா ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணிட்டேன். சி என்கிட்ட ஒரு பாட் ஆல்ரெடி httpd பாட் ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் நான் ஒரு கிளஸ்டர் ஐபியை கொண்டு வந்திருக்கேன். இது இல்லாம நான் இப்போ ஒரு பாட் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றேன். இந்த கிளஸ்டர் ஐபில இருந்து இப்ப இந்த ரெக்வஸ்ட் இந்த பாடுக்கு போகணும்னா என்ன நான் மென்ஷன் பண்ணணும் பாடோட ஸ்கிரிப்ட்ல. இதனுடைய லேபிள நாங்க கொடுத்துருக்கணும் கரெக்டா. இங்க என்ன நான் செலக்டர் கொடுத்தேன், ஆப் என்ஜினிக்ஸ்னு கொடுத்தேன். அந்த செலக்டரை இந்த இடத்துல நான் லேபிளா கொடுத்து இன்னொரு பாட நான் கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணி காட்டுறேன் ரெண்டு பேரையும். ஓகே, சோ அதே மாதிரியே ஒரு பாட் எடுத்துக்கிறேன். என்ஜினிக்ஸ் பாடோ இல்ல ஏதோ ஒரு பாட் ஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனிங் bi main.yaml escape %d. ஓகே, ஸோ பாட் என்ஜினிக்ஸ் பாட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுல இமேஜும் என்ஜினிக்ஸா தான் இருக்கு. அப்ளிகேஷன் டெவ் எடுத்துட்டு என்ஜினிக்ஸ்னு மாத்திக்கலாம். இன்சர்ட் nginx அப்படின்னு கொடுத்தாச்சு. கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் இஸ் 80, எல்லாமே ஓகே. wq kubectl அப்ளை கமெண்ட் ஒரு பாடு கிரியேட்டும் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட ரெண்டு பாட் இருக்கு இல்லையா, அந்த பாட்குள்ள போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போமா. சோ லெட் மீ என்டர். பாட என்டர் பண்றதுக்கு என்ன கமெண்ட், லைக் பாட்குள்ள போறதுக்கு பாட் உள்ள போறதுக்கு என்ன கமாண்ட், கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு என்ன கமாண்ட், டாக்கர்ல exec எக்ஸிகியூஷன் கமாண்ட் கொடுப்பீங்க இல்லையா. kubectl exec-it followed by node-port -pod and followed by /bin/bash. இப்ப நான் எங்க என்டர் ஆயிருக்கேன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பாட் இருந்தது தெரியுமா, httpd பாட்குள்ள நான் என்டர் ஆயிட்டேன். இங்க இருந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா என்னோட அந்த பாட் which is nginx பாட கம்யூனிகேட் பண்ண போறேன். என்னோட nginx பாடோட ஐபி அட்ரஸ் என்னன்றது நான் எடுத்துக்கணும். ஒன் செகண்ட் நான் வெளில வந்துடுறேன். ரெண்டு பாடுக்குமே ஐபி அட்ரஸ் இருக்கு கரெக்டா. kubectl get pods -o wide. பாட்ஸ்க்கு தான் ஐபி அட்ரஸ் இருக்கும், கண்டெய்னர்ஸ்க்கு கிடையாது. சோ nginx பாடோட ஐபி அட்ரஸ், நோட் போர்ட்டோட ஐபி அட்ரஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த httpd குள்ள போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ் வச்சு என்னோட nginx பாட நான் கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போறேன். பிங் ஆகுமா, லைக் பிங் பண்ணி பார்க்க போறேன். பிங் ஆகுமா, ஆகும். இப்போதைக்கு ரெண்டு பேரும் நார்மலா தான் ரன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பாட் ரீஸ்டார்ட் ஆகிறப்பதான், ரீஸ்டார்ட் இன் தி சென்ஸ் புதுசா கிரியேட் பண்றப்பதான் எனக்கு அந்த ஐபி அட்ரஸ் மாறிடும். அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற வரைக்கும் என்னால அதை யூஸ் பண்ணி பிங் பண்ண முடியும். ஓகேவா. சோ லெட் மீ என்டர் kubectl exec கமெண்ட் மாறிடும். அதுக்காக கிளஸ்டர் ஐபி நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்றோம். ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க வந்து curl கமாண்ட் கொடுக்கிறேன். curl http :/ உங்களோட பாடோட ஐபி அட்ரஸ். இப்ப நான் எங்க இருக்கேன், httpd பாட்ல இருந்து nginx பாடோட ஐபி அட்ரஸ் கொடுத்து நான் பிங் பண்ண போறேன். nginx பாடோட ஐபி அட்ரஸ், பாடோட போர்ட் நம்பர் என்ன, லைக் கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் 80 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா curl இல்ல. சோ லெட் மீ இன்ஸ்டால் curl apt update. apt install curl. curl இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து curl கமாண்ட் கொடுக்கிறேன். என்ன காட்டுது, வெல்கம் டு nginx-னு என்னோட nginx உடைய அவுட்புட்டை எனக்கு httpd குள்ள காட்டுது. இப்போ பிங் ஆகுது. நீங்க எந்த பாட்ல இருந்து எந்த பாடோட ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் இப்போதைக்கு அது பிங் ஆகும். என்ன சிச்சுவேஷன்னா, இன்கேஸ் அந்த பாடு போயிட்டு மறுபடியும் ஒரு புது பாட் வருதுன்னா ஐபி மாறிடும் இல்லையா. அந்த டைம்ல நம்ம கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றோம்னு சொல்றோம். கிளஸ்டர் ஐபியும் பாடும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, செலக்டார் லேபிள் வழியா. அதான் இப்ப நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சோ இந்த இடத்துல இருந்து
இப்ப நான் எங்க இருக்கேன்? சேம் HTTP பாட்குள்ள தான் இருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் என்னுடைய பாடோட ஐபி அட்ரஸை டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலா என்னுடைய கிளஸ்டர் ஐபியோட அட்ரஸ் நான் கொடுக்க போறேன். அது என்ன பண்ணும்? செலக்டர் லேபிள் மூலமா என்னுடைய பாடோட அவுட்புட்டை இப்ப எனக்கு காட்டும். சி சேம் curl கமெண்ட் HTTP / இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்? பாடோட ஐபி அட்ரஸ் கொடுத்தேன். இப்போ கிளஸ்டர் ஐபியோட ஐபி அட்ரஸ் கொடுக்க போறேன். இந்த ஐபி அட்ரஸ் 100.70.149.270 100.149.270 கோலன். என்ன போர்ட் நம்பர் நம்ம கொடுத்திருந்தோம் கிளஸ்டர் ஐபிக்கு? கிளஸ்டர் ஐபின்ற ரிசோர்ஸ் நான் கிரியேட் பண்ணும்போது என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்திருந்தேன்? 80 தான் கொடுத்திருந்தேன். சேம் 80 தான் கொடுத்திருந்தேன். 80 70 ஐபி அட்ரஸ் தப்பு. காட்டுதா? சேம் வெல்கம் டு இன்ஜினிக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் டைரக்ட் ஃபார்வர்ட் ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆச்சு. அது இல்லாம கிளஸ்டர் ஐபியோட அட்ரஸ் கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகுது. சோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் கிளஸ்டர் ஐபி. நோட் போட்டு கிளஸ்டர் ஐபி கிளியரா? இது அப்படியே ஃபைனலா நம்ம லோட் பேலன்ஸரோட இதுவும் பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு 3 ரிசோர்ஸும் 3 சர்வீசஸும் கிரியேட் ஆகுதுன்றது தெரியும். அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகுது. சோ ஃபைனலி லெட் அஸ் கிரியேட் லோட் பேலன்சர் நவ். லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணா எனக்கு 3 பேருமே கிரியேட் ஆவாங்க. ஸ்கிரிப்ட் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா எனக்கு எந்த ஒரு லோட் பேலன்சருமே என்னோட கிளஸ்டருக்குள்ள கிடையாது. கிளஸ்டருக்குள்ள கிரியேட் ஆகாது. லோட் பேலன்சர் எங்க கிரியேட் ஆகும்? அவுட் சைட் த கிளஸ்டர். டிஃபால்ட் லோட் பேலன்சர் உங்களுடைய AWS கன்சோல்குள்ளேயே ஒன்னு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ கிளஸ்டருக்காக ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆகி இருக்கு. அது இல்லாம நான் என்னுடைய பாட்ஸ்க்காக ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கான ஸ்கிரிப்ட் லோட் பேலன்சர். சோ நான் இதை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய அபிஷியல் பேஜ்ல இருந்து இதுல இருந்து எடுத்துக்கிறேன். லோட் பேலன்சருக்கான ஸ்கிரிப்ட். சோ லோட் பேலன்சர் லோட் பேலன்சருக்கான ஸ்கிரிப்ட் API வெர்ஷன் அண்ட் கைண்ட் இஸ் சர்வீஸ். நான் சர்வீஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கான பேரு ஸ்பெசிபிகேஷன்ல என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் நான் கிரியேட் பண்ண போறேன்? லோட் பேலன்சர். அண்ட் அதுக்குன்னு ஒரு செலக்டரும் வருது. இந்த இடத்துல ஏன் செலக்டர் வருது? லோட் பேலன்சருடைய ஸ்கிரிப்ட்ல எதுக்கு நான் செலக்டர் கொடுக்குறேன்? அதான் லோட் பேலன்சருக்கு ஏன் வருதுன்னு கேக்குறேன். லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த கிளஸ்டர் ஐபிக்கான செலக்டர் தான் இது. ஓகேவா? அந்த செலக்டர் அண்ட் போர்ட்ஸ்க்கு கீழே என்னென்ன போர்ட்ஸ்ன்ற சொல்வீங்க. HTTP புரோட்டோகால் வழியா தான் உங்களுடைய லோட் பேலன்சர் உங்களுடைய கிளஸ்டருக்குள்ளே என்டர் ஆகும். கரெக்டா? சாரி, கிளஸ்டர்னா எஸ் HTTP. நார்மலாவே உங்க லோட் பேலன்சருக்கு HTTP தானே என்ட்ரி பாயிண்ட். அந்த போர்ட் நம்பரை கொடுத்துட்டீங்க. அதனுடைய புரோட்டோகால் பேரையும் கொடுத்துட்டீங்க. 18ன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த மூணுமே வந்து லைக் கிளஸ்டர் ஐபி வரும்ல. கிளஸ்டர் ஐபிக்காக 80. கிளஸ்டர் ஐபிக்காக ஒரு போர்ட் நம்பரை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க which is 80. இது லோட் பேலன்சரோட ஸ்கிரிப்ட். இந்த லோட் பேலன்சர் மூலமாவே நான் வந்து நிறைய பாட்ஸை லைக் டிராபிக் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நான் டிஃப்ரெண்டா ரன் பண்ண போறேன். டிப்ளாய்மெண்ட் எப்படி எழுதுவோன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணா என்னென்ன கிரியேட் ஆகும்? டிப்ளாய்மெண்ட், ரெப்ளிகாஸ், பாட் மூணுமே கிரியேட் ஆகும். கரெக்டா? சோ டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றப்போ எனக்கு ரெப்ளிகாஸோட கவுண்ட்டும் கொடுக்கணும். இந்த ரெப்ளிகாஸ்க்கு கீழே இந்த இது என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? என்னது இது? உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனா? இந்த ஸ்கிரிப்ட் பாத்திருக்கீங்க. ரெப்ளிகா தெரியும். ரெப்ளிகா கீழே செலக்டார் ஏன் வருதுன்னா இப்ப நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? என் லோட் பேலன்சரும் இவங்களும் மேட்ச் ஆகுங்கிறதுக்காக அந்த செலக்டார் லேபிள் வந்துருச்சு. இங்கேயும் ஹலோன்னு கொடுத்துருக்கேன், இங்கேயும் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன டெம்ப்ளேட்? இதை உங்களை லாஸ்ட் கிளாஸ்ல ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். கரெக்டா? இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு இப்பதான் நான் சொல்ல போறேன். இந்த டெம்ப்ளேட்க்கு கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இன் ஜெனரல் உங்களுடைய AWSல நீங்க ஆட்டோ ஸ்கேல் பண்றீங்க.
ஆட்டோ ஸ்கேல் பண்றீங்க, ரெப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்றப்போ என்ன நம்ம கொடுப்போம்? இப்ப என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, அது அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கு என்ன கொடுப்போம்? டெம்ப்ளேட்டா எடுப்போம். அதுக்கு பேர் என்ன? ஏஎம்ஐ. ஏஎம்ஐ எடுத்து தானே லான்ச் கான்ஃபிகரேஷன் சொல்லி கொடுப்பீங்க. எனக்கு எந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் மூலியமா லான்ச் ஆகணும் அப்படின்றத லான்ச் கான்ஃபிகரேஷனுக்கு கீழே கொடுப்பீங்க. அதே தான் இங்கேயும் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்க்கு கீழே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களோட பாடோட இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட் தான் எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் மூலியமா லான்ச் ஆகணும், விச் மீன்ஸ் ரெப்ளிகேஷனா எனக்கு கிரியேட் ஆகணும்ன்றத நீங்க சொல்றீங்க. இந்த காப்பி எனக்கு எத்தனை வேணும்? 3 வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ டெம்ப்ளேட்க்கு கீழே இருக்கிறது கண்டெய்னருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகே, அதுக்கான பேரு அதெல்லாம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மேட்ச் லேபிள் இது ஃபுல்லாவே ஒரு கண்டெய்னரை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய, லைக் ஒரு பாடை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸா தான் இருக்கும். ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு லோட் பேலன்சரை கிரியேட் பண்ண போறேன். அந்த லோட் பேலன்சர் கூடவே செட் ஆஃப் பாட்ஸையும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? அதனால எப்படி டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப நான் இதுல போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேனா, அதாவது நோட் போர்ட் லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணும்? 3மே கிரியேட் ஆகும். நான் நோட் போர்ட் எதுனே சொல்லவே இல்லை இல்லையா? செக் பண்ணுவோம். vi min.yaml ஆமா, டிஃபால்ட்டா எடுத்துக்கும். அது என்ன வேல்யூன்றது எனக்கு சொல்லு. ஸோ 3 ரெப்ளிகா, அதாவது 3 பாட் எனக்கு கிரியேட் ஆகும், ஒரு டிப்ளாய்மெண்ட் எனக்கு கிரியேட் ஆகும், ஒரு ரெப்ளிகா செட் கிரியேட் ஆகும், பிளஸ் ஒரு லோட் பேலன்சர், கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட் எல்லாமே லான்ச் ஆக போகுது. நீங்க லாஸ்ட் செஷன்ல பார்த்ததும் இந்த செஷன்ல பார்க்கறதும் சேர்த்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அப்ளை கமெண்ட், லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிடுச்சு. டிப்ளாய்மெண்ட்ல தான் எனக்கு எரர். என்ன எரர்னு பார்ப்போம். என்ன எரர்னா சின்டாக்ஸ் எரர் தான். ஓகேவா? லோட் பேலன்சரும் கிரியேட்டட், டிப்ளாய்மெண்ட்டும் கிரியேட்டட், kubectl get services கொடுத்தனா லோட் பேலன்சர் எனக்கு கிரியேட் ஆயிருக்கா? லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிருக்கு, which is load balancer. அது ஒரு கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் பண்ணிருக்கு. என்ன நோட் போட்டு ஓபன் பண்ணிருக்கு? 32,075 நம்பர் அது ஓபன் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் உங்க லோட் பேலன்சருக்கான அட்ரஸ் கிடைக்கல. லோட் பேலன்சர் கிரியேட் ஆனாலே என்ன கிடைக்கும்? டிஎன்எஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த டிஎன்எஸ் தான் அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். இன்னும் பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு, ஒன்னும் கிரியேட் ஆகல. நீங்க உங்களோட AWS கன்சோல்ல போய் கன்சோல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய லோட் பேலன்சர் ஆல்ரெடி ஒன்னு ரன் ஆயிட்டு இருக்கும். அது இல்லாம நான் எக்ஸ்டர்னலா ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிருக்கேன். மும்பைல இருக்கு. தெரியுதா? இது ஏபின்றது டிஃபால்ட்டா கிரியேட் ஆன லோட் பேலன்சர். இதுதான் இப்போ நான் கிரியேட் பண்ண லோட் பேலன்சர். அதனுடைய டிஎன்எஸ் இஸ் AF6. இது எனக்கு லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அதனோட அட்ரஸ் காட்டும். இன்னும் கிரியேட் ஆகல, பெண்டிங் தான் இருக்கு. ஸோ இது கொஞ்ச நேரத்துல கிரியேட் ஆயிடுச்சுன்னா இப்ப நான் என்ன பண்றேன்னா இதனுடைய டிஎன்எஸ் நான் ஹிட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? லோட் பேலன்சருடைய டிஎன்எஸ் நான் ஹிட் பண்ணாலே லோட் பேலன்சர்ல இருந்து நோட் போர்ட்ல இருந்து கிளஸ்டர் ஐபில இருந்து என்னோட பாடுக்குன்னு அந்த ரெக்வஸ்ட் வந்து ரவுட் ஆகி என்னோட அவுட்புட் இப்ப காமிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல இங்க இல்லைனாலும் நீங்க டைரக்டா இங்க இருந்து எடுத்துக்கலாம். இந்த ரெக்வஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். It works.
நான் என்ன பாட் ரன் பண்ணேன், HTTP பாட் தான் ரன் பண்ணேன். அதை லோட் பேலன்சர் கூட நான் மேப் பண்ணிட்டேன். லோட் பேலன்ஸரோட IP அட்ரஸ் ஹிட் லைக் டிஎன்எஸ் ஹிட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் காட்டுது. புரியுதா? இந்த டிஎன்எஸ் எடுத்துட்டு போய் நம்ம யார் கூட மேப் பண்ணலாம்? ரவுட் 53 டிஎன்எஸ் கிட்ட நீங்க மேப் பண்ணீங்கன்னா, அந்த லைக் டொமைன் நேம் கூட மேப் பண்ணீங்கன்னா, அந்த வெப்சைட்டை யார் யாரெல்லாம் ஹிட் பண்றாங்களோ கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை யூசர்ஸால பார்க்க முடியும். புரியுதா? இப்போ நம்ம ஹோஸ்ட் பண்ண மைக்ரோ சர்வீஸ் எந்த போர்ட் நம்பர்ல ஓடிட்டு இருக்கு? 32075 நம்பர். இந்த மாதிரி வேற ஏதாவது மைக்ரோ சர்வீசஸ் இருக்குன்னா அந்தந்த மைக்ரோ சர்வீசஸ் உடைய போர்ட் நம்பர்ல என்னால அலோவ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அலோவ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 3 கான்செப்ட்ஸ். நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி அண்ட் லோட் பேலன்சர். 7th பார்ட் தனியாவே எடுத்துக்கிறேன். ஓகே, போதும். ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் செஷன் ஆன் Thursday. ஓகேவா? இது எல்லாமே டெலீட் பண்ணணும். டெலிட்டும் பண்ணிடலாம். ஸோ ஹவு டு டெலிட் திஸ்? நீங்க தனித்தனியா கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே டெலீட் பண்றதுக்கு சர்வீசஸ்குள்ள போயிட்டு, இப்ப நான் இந்த லோட் பேலன்ஸரை டெலீட் பண்ணாலே எனக்கு பாட்ஸ், கிளஸ்டர் ஐபி எல்லாமே டெலிட் ஆயிடும். ஸோ kubectl delete service load balancer service and then cluster IP service. Kubernetes delete பண்ணக்கூடாது. Followed by my node port service. இது இல்லாம நான் டிப்ளாய்மெண்ட் வர நான் கிரியேட் பண்ணிருந்தேன். அதையும் நான் delete பண்ணணும். ஏன்னா டிப்ளாய்மெண்ட்க்கு கீழே ரெப்ளிகா செட் இருக்கு, பாட் இருக்கு. டிஃபால்ட் மட்டும் தான் இருக்கு. kubectl get deployment. இந்த டிப்ளாய்மெண்ட் delete பண்ணா எல்லாரும் அவுட். So kubectl delete deployment followed by my deployment. So deleted. kubectl get pods and போட்டு பாருங்க. தனித்தனியா கிரியேட் பண்ண பாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. டிப்ளாய்மெண்ட் மூலமா நான் கிரியேட் பண்ண 3 பாடும் கிடையாது. சோ kubectl delete pods nginx pod node port pod. ஓகே, சோ இதுதான் உங்களோட சர்வீசஸ். PV அண்ட் PVC மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே 7th பார்ட் ஃப்ரைடே உங்களுக்கு ப்ராஜெக்ட் செஷன். ஓகேவா? சோ கிளியரா? ஆன்லைன்ல யார் யார் இருக்கீங்க? நீங்க மட்டும் எனக்கு தனியா பிங் பண்ணி ரெக்கார்டிங் வாங்கிக்கோங்க. மத்தவங்களுக்கு ரெக்கார்டிங் கிடையாது. நீங்க மட்டும் எனக்கு தனியா பிங் பண்ணி ரெக்கார்டிங் வாங்கிக்கோங்க. ஓகே.